அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. சில நேரம் நாம் ஜெபிக்கும் போது கண்ணீரோடு ஜெபித்தால் நாம் கம்பீரமாய் அறுக்க முடியும். இந்த நாட்களிலே மிகுந்த பாரத்தோடு வேதனையோடு இருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, தேவ சமூகத்தில் போய் உங்கள் பாரத்தை கொட்டி கண்ணீரோடு ஜெபியுங்கள். நிச்சயம் அதற்குரிய பிரதிபலனை ஆண்டவர் கொடுப்பார். காரணம், சிறு பிள்ளைகள் அழும்போது, அவள் கண்ணீர் வடிக்கும் போது பெற்றோருடைய மனம் இறங்குகிறது போல நம்முடைய பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரும் நம்மிடத்தில் மனம் இறங்குவார். இந்த காலை நேரத்திலே ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ஓசியா 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு ஏசாவின் நிமித்தம் பயப்பட்டு கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தை பிடித்து கொண்டார். அங்கு கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு என்று சொல்லப்படாமல் இஸ்ரவேல் என்று சொல்லப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். இந்த நாட்களிலே மன பாரத்தோடு வேதனையோடு பல சூழ்நிலைகளின் கடினமான காரியங்களை அனுபவிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சமூகம் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். தேவ சமூகத்திலே போய் கண்ணீரோடு விதைத்து பாருங்க. உங்கள் மனபாரங்களை மற்றவர்களிடத்திலே கொட்டுவதை பார்க்கிலும், எனக்கு இந்த போராட்டம், எனக்கு இந்த வேதனை, ஒரு மனுஷனிடத்திலே அழுவதை காட்டிலும் தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு ஜெபித்தால் நிச்சயமாய் அதற்குரிய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாய் தருவார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அன்னாள் தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணுவாள். ஏலி பார்த்து அவள் ஜெபிக்கிறதை கண்டு அவரே பரியாசம் பண்ணுவார். நீ குடித்திருக்கிறாய் என்று சொல்லுவார். ஆனால் அன்னாள் சொல்லுவாங்க, 1 சாமுவேல் 1:15, நான் மனக்லேசமான ஸ்திரீ, என்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சன்னிதானத்திலே நான் ஊற்றிவிட்டேன். ஊற்றின பிற்பாடு அவளுடைய உள்ளத்தில் ஒரு பயங்கர சந்தோஷம் உண்டாகும். சந்தோஷத்திற்கு அப்புறம் பாருங்கள், அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். ஒரு பெரிய தீர்க்கதரிசியை அன்னாளுக்கு கொடுத்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே நாம் தேவ சமூகத்திலே சேருவோம். கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிப்போம். கம்பீரமாய் அறுவடை செய்யலாம். நம்முடைய பாரத்தை மனுஷனிடத்தில் அல்ல, தேவ சன்னிதானத்திலே தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நாம் அவருடைய சன்னிதானத்தில் கண்ணீரோடு விதைப்போம். நிச்சயமாய் இந்த நாட்களிலே வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மேலான அற்புதங்களை நாம் காண முடியும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? உங்க பாரங்களை எல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சொல்லுவீர்களாக. கர்த்தர் அற்புதம் கண்டிப்பாய் செய்வார். அன்பு நிறைந்த பிதாவே, உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள், வேதனைகள், பாடுகள் நிறைந்திருக்கும். இந்த காலை நேரத்திலே யாக்கோபு அவரை நோக்கி அழுது செபித்தது போல நாங்களும் கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவரின் மனம் இறங்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளின் மன வாஞ்சைகள், விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் இந்த நாட்களிலே இன்னும் உம்மோடு கூட நெருங்க ஜீவிக்க உதவி செய்யுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.